எல்லாருக்கும் வணக்கம்ங்க. களஞ்சியம் பண்ணையிலிருந்து நான் நித்யஸ்ரீ. இன்னைக்கு நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, உரம் தயாரிப்பு. உரம் அப்படிங்கிறது உயிரற்ற பொருள உயிருள்ள பொருள்களால சிதைச்சு, உயிருள்ள பொருள்களுக்கு மீண்டும் குடுக்கறது. நம்ம பண்ணையில எப்படி உரம் தயாரிக்கிறோம் அப்படிங்கிறத பத்தியும், உரத்தோட முக்கியத்துவம் பத்தியும், உரம் எப்படி சரியா செய்யணும் அப்படிங்கிறத பத்தியும் நாம இந்த பதிவுல இன்னைக்கு பார்க்கலாங்க. கம்போஸ்டிங்ல 2 விதம் இருக்குதுங்க. ஒண்ணு ஏரோபிக், இன்னொன்னு அனரோபிக் கம்போஸ்டிங்ங்க. நம்ம பண்ணையில அனரோபிக் கம்போஸ்டிங் தான் பண்றோங்க. ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்ம வழி வழியா தாத்தன், பாட்டன் எல்லாருமே குழி போட்டு, அதிலிருந்து கம்போஸ்டிங் பண்ணி, அப்படித்தான் மரஞ்செடிகளுக்கெல்லாம் போட்டிருந்தாங்க. குழி எடுக்கிறதுக்கு செலவாகு, ஆள் பத்தாது, மிஷின் இருக்காது அப்படின்லாம் பார்த்தோம்னா, நம்மளுக்கு இந்த பூச்சி மேலாண்மையும், நோய் கட்டுப்பாடு, களை கட்டுப்பாட்டுல அந்த செலவு சரியா போயிருங்க. சிரமம் பார்க்காம நம்ம இந்த வழிமுறை செய்யறது தான் சால சிறந்ததா இருக்கும்னு நாங்க நினைக்கிறோம்ங்க. நம்மனால முடிஞ்ச அளவுக்கு ஆழமா குழி, அதாவது நாங்க ஒரு 10 அடி குழி எடுத்திருக்கிறோம்ங்க. அதுல சாணி குப்பை, நம்ம தோட்டத்துல இருக்கிற கழிவுகள் எல்லாத்தையும் போட்டு, அதுல குறைஞ்சது ஒரு 3ல இருந்து ஒரு 6 மாசம் உள்ள நரைச்சு மக்க வச்சு அதுல இருந்து எடுத்து பயன்படுத்துறோம். இந்த முறைய கையாளும் போது நம்மளுக்கு எந்த ஒரு டீகம்போஸ்டர்ஸ் அப்படிங்கிற நுண்ணுயிர் தெளிப்பானும் தேவையில்லைங்க. இயற்கையான முறையில அதோட போக்குல சிறந்த கம்போஸ்ட் நம்மளுக்கு கிடைக்குங்க. காம்போஸ்ட்ல இருக்கிற கூட்டுப்புழுக்களை பறவைகள் தனக்கு இரையா உட்கொண்டு இயற்கை சமநிலையை பாதுகாக்குது. நீங்களே அந்த காட்சியை பாருங்க. காக்கா அந்த கூட்டுப்புழுக்கள் எல்லாத்தையும் தேடி எடுக்குது. இதே போல மைனா, கொக்கு போன்ற சில பறவைகளும் எடுக்குங்க. இந்த பறவைகளுக்கு தோட்டி பறவைகள் அப்படின்னு பேருங்க. இதோட தொடர்ச்சியை அடுத்த பதிவுல பார்க்கலாங்க. அது வரைக்கும் இணைஞ்சிருங்க. நன்றிங்க.